ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி வந்து சாங் கிடையாது. சாங்ஸ் வந்து போட்டாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சாங்ஸ் விட பேசுகிறதா எல்லாம் வந்து விரும்பி வந்து பார்க்குறீங்க அப்படின்னு. சரி, இப்போது ஈவினிங் வந்து டிஃபன் வந்து செய்யும்பொழுது சரி டிஃபன் செஞ்சுட்டு அப்படியே பேசலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் வேண்டாம், எனக்கு டிஃபன் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, ஏன்னா இன்னும் டைம் ஆகலை. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கே தெரியும். என்னன்னாக்கா, நேற்று வந்து நீங்கள் நான் வந்து போட்டிருந்த வீடியோ ஷார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமாக வந்து என்ன உள்ள பாண்டிங் வந்து சொல்லுங்க அப்படின்னு. என் மருமகனா அன்சாத் பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்களை பற்றியே வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, கொண்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஓகே வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு வந்து இது பண்ணேன். ஸோ அன்சாத் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 22 கேரட் கோல்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் பெருமைக்காண்டி மேரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து உண்மையாக எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. என்ன பயம் அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நான் பழகின ஃப்ரெண்ட்ஸும் சரி, எங்கள் இந்து கிறிஸ்டின், நாங்கள் இந்து கிறிஸ்டின் அவ்வளோதான். முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லி யாருமே கிடையாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி. இப்போ உங்கள் ஃபேமிலி எப்படி? ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து இப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது, ஃபஸ்ட்டு டைமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முஸ்லீமுக்கு வந்து என்னோட ஓன் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து முஸ்லீம் தான் வந்து மேரேஜ் பண்ணியிருக்கா. இருந்தாலும் இப்போ என் பொண்ணு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது எப்படி என்ன ஏதுன்றது எனக்கு அவ்வளோவா தெரியாது இல்லையா? அதனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருந்தது. ஏன்னா ஐயோ முஸ்லீமா, வேண்டாம் வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஐயோ இல்லை, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. அப்போது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இந்த எழுதியெல்லாம் வாங்குறது கொள்வது, இந்த ஒரு இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இது பண்ணும்போது என்னடா நம்ம கட்டி கொடுக்குறோம், பொண்ணு எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்ட்டு ஒரு தாட் இருந்தது. இருந்தாலும் என் பொண்ணு வந்து கான்ஃபிடென்ட்டாக சொன்னான், இல்லைம்மா கேரக்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்து கொண்டு இது பண்ணும்பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஓகே நல்ல குடும்பம், நல்ல மனுஷருங்க அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி கொடுத்தாச்சு. மேரேஜுக்கு முன்னாடி அன்சாத் வந்து என்கிட்ட பேசுவாங்க, வந்து பேசுவாப்படி. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளை அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து நான் வந்து ஒரு ஆம்பளை பையன் இருந்தால் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா என்னன்னாக்கா, ஒரு பீடி சிகரெட்டுக்கு ஒரு பீடி சிகரெட்டோ, ஒரு தண்ணி அடிக்கிறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுற்றுறதோ, இல்லை ஒரு குறிப்பிட்ட இப்படி வர்றது கொள்றது அந்த மாதிரி எந்த கேரக்டரும் கிடையாது. மெயின் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, என் பொண்ணை வந்து தங்கமாக வந்து பார்த்துக்கும். நான் பெருமைக்காண்டி சொல்லலைங்க, உண்மையாக வீட்டில் நடக்கிற ஒரு சொல்லி சொன்னால், இப்போது அன்சாவோட அம்மா அப்பா வந்து தனியாக இருக்காங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணு இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தனியாக பிள்ளையும் மருமகனும் இங்கே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அம்மா அப்பாவும் வந்து இங்கே பார்த்துப்பாங்க என் பொண்ணை. நானும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்து வருவேன், பார்ப்பேன், கொள்ளுவேன், எல்லாம் பண்ணுவேன். அப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்து கொண்டு 2 வருஷம் ஆக போதும். அவங்களுக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சண்டையோ, ஒரு சச்சரவோ, இல்லை ஏதாவது ஒரு இந்த ஒரு சிலர் வந்து பண்ணுவாங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாது. நானே கொண்டு வந்து என் பிள்ளைக்கு எப்பாவது வந்து ஒரு 1000 2000 இருந்தால் பாப்பா கையில் காசு வச்சுக்க அப்படின்னு சொல்லி ஏதாவது நான் வந்து கொடுத்தாலும் கொண்டாலும், வேண்டாங்கம்மா எடுத்துகிட்டு போங்க, இது என்ன பழக்கம், வேண்டாம், நாங்கள் வந்து உங்களுக்கு செய்யணும், நீங்கள் எதுக்கு எங்களுக்கு செய்யுது சொல்லும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அன்சாவோட பாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அன்சாத் வந்து எனக்கு மருமகன் கிடையாது, மகன். அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நம்ம வந்து நல்லாயிருப்போம். நம்ம நிறையா விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கேன்னு சொல்லி சொல்லும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து பார்க்கும் பொழுது நான்
இருக்கேன் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். எனக்கு பிறந்த 2 பொம்பளை புள்ளையும் சரி, எனக்கு வந்த மருமகனும் சரி, இப்போ எனக்கு வந்த பேரனும் சரி, எல்லாமே சொக்க தங்கம். அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காரும். இவங்கெல்லாம் இருக்காங்க கொள்றாங்க. 2 பொம்பளை புள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா, 2மே ஆம்பளை பையன் மாரி தான். ஏன்னாக்கா, அவ்வளோ ஒரு பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தைரியத்தையும், தன்னம்பிக்கையும் நெறையா குடுத்து வளர்த்திருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, போல்டா ஹேண்டில் சின்னது எப்படின்னாக்கா, கொஞ்சம் ஒரு ஷை கேரக்டரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாக்கா, உடனே பொசுக்குன்னு அழுந்துரும். ஆனா தைரியத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு தைரியம். ஏன்னா, பொம்பளை புள்ள கொண்டாலும், இல்ல யாராவது ஏதாவது வந்து கமெண்ட் பண்ணாலே கொண்டாலும், அங்கேயே என்ன பண்ணணும் நின்னு, எதை பத்தி யோசிக்கக்கூடாது. பசங்கள்லாம் வந்து கிண்டல் பண்ணாங்க, கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த மாதிரி பண்ணணும், கொள்ளணும்னு சொல்லி ஏ டு ஜெட் எல்லாம் சொல்லிக் சின்னதும் நல்ல போல்ட்டு, பெருசும் நல்ல போல்ட்டு. ஆனா சின்னது வந்து ஏதாவது இந்த சீ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, உடனே உட்காந்து அழுகும். ஆனா பெருசு எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, பப்ப அப்படின்னு சொல்லி 2 வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 2 அந்த மாதிரி கேரக்டர். ஸோ இந்த 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ அன்சா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா பார்த்துக்கும். எப்படின்னா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மருமகன் அப்படின்னு சொல்லி சொல்றது ஒரு அப்பா ஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அப்பா ஒரு ஸ்தானத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, அவளோட தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெளில போனாலும், கொண்டாலும் வந்து இல்ல காலேஜ் கொண்டு போய் விடணுமா, கொள்ளணுமா, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, தயங்காம ஒரு கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நல்லா பார்த்து கொண்டு எல்லாம் வந்து பண்ணோம். ஸோ அதனால தான் நான் வந்து சிம்பிளா எனக்கு மகன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நானும் வீட்டுக்கு வந்தாலும், கொண்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வீட்டுக்கு வேணுமோ, என்கிட்ட இருந்து ஒரு 5 விஷயம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்காது. எதுவா இருந்தாலும் நான் வேண்டாமா, என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்து கொண்டு வந்து எல்லாம் நெப்பி 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 வச்சுருவாங்க. சாப்பாட்டுக்கா இருந்தாலும் சரி, மற்ற ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு ஐட்டம் இருந்துச்சு அதே மாதிரி வெளியில் எங்கேயாவது கூட்டி போயிட்டு வந்தாலும் சரி, ஒரு வரும்பொழுதும் எங்கேயாவது போகும்பொழுதும் ஏதோ ஒரு சாப்பிட வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், கொள்ளதாக இருக்கட்டும், அந்த டைம் ஆச்சுனாக்கா கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரன் பண்ணி ஸ்மூத்தாக வந்து கொண்டு போயிட்டுருக்கு. அதனால எங்கள் ஃபேமிலி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கேரக்டர் அப்படி தான் வந்து சொல்ல முடியும். யாரையுமே எந்த ஒரு செகண்டும் வந்து மனசு நோகுற மாதிரி யாரும் பேசவும் மாட்டாங்க. எந்த ஒரு இதுக்காண்டியும் வந்து கஷ்டப்படுத்த இதுக்கு மேலனாக்கா அதான் நான் தான் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன்ல, என் மகன் சொல்லிட்டுன்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பிள்ளையும் சரி, எந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டம் அப்படின்றது கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் கடவுள்கிட்ட வந்து என்றைக்குமே நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்ன கோயிலுக்கு போனாலும் கொண்டாலும் எப்போவுமே என் பிள்ளைங்களுக்கும் சரி, எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி, என்னை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபேமிலி எனக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவேன். இப்போத்துல வந்து நான் எந்த ஒரு கோயில் குளத்துக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட வேண்டுறது, கடவுளே என்னை வந்து இந்த அளவுக்கு வந்து அத்தனை பேர்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் நான் ஒவ்வொரு நாளும் நான் வேண்டிட்டு தான் இருக்கேன். எனக்காக நான் எப்போவெல்லாம் கடவுள்கிட்ட வேண்டுறேனோ, நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். இனி வேறு ஏதாவது நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு